கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 112 சங்கீதம் 1 அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சுமந்து கொள்வார்கள். இன்றைக்கி கர்த்தருக்கு பயப்படுறேன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கிறவங்க கூட நிறைய பேர் ஆசீர்வாதத்தை சுமந்து கொள்ள முடியல. அவங்களுடைய வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலுமே ஏதாவது ஒரு வேதனைகள், துன்பங்கள், துயரங்களை நிரம்பிக்கிட்டே இருக்குது. எப்படி கடந்த மாதத்தில் ஆந்திராவில், தெலுங்கானாவில் மிகப்பெரிய மழையினால் பாதிப்பு வந்ததோ அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் மிகவும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க கர்த்தருக்கு பயப்படலை. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த மிகவும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கணும். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறீங்க, ரைட்டு. அவருடைய கட்டளைகளில் பயப்படுறீங்களா? அவருடைய கட்டளைகளில் பிரியமாக இருக்கிறீங்களா? அவருடைய கட்டளையில் நீங்கள் பிரியமாக இருந்தால் நீங்கள் எப்படியாப்பட்ட ஆசுதமாக இருப்பீங்க தெரியுங்களா? 2 வசனம் சொல்லிக்கிறது, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆஸ்வதிக்கப்படுமா. நம்ம பயந்தால் நம்ம சந்ததி எப்படி இருக்குமா? பூமியில் மிகப்பெரிய ஒரு லெவலில் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அடுத்தது, அவன் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்குமா. இன்றைக்கி ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் நம்ம வீட்டில் இருக்குதா? நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படல, அவர் கட்டளைகளுக்கு நான் பிரியமாக இல்லை. அடுத்தது, அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்குமா. எங்கே போனாலுமே அவங்க தனி ஒரு ஸ்டாண்டர்டாகவே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அவர் ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். எங்கே போனாலுமே அந்த காரியத்தில் இருப்பாங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். அடுத்தது, செம்மையானவர்களுக்கு இருளில் வெளிச்சம் உதிக்குமா. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க செம்மையாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கர்த்தர் ஒரு வேதனையாக சூழ்நிலைகள் இருந்தாலும் வெளிச்சம் அவங்களுடைய இருளில் உதிக்கும்னு சொல்கிறார். அடுத்தது சொல்கிறாரு, அவன் இரக்கமும் மன உருக்கம் நீதியும் உள்ளவனாக இருப்பாங்களாம். இன்றைக்கி நமக்குள்ளே இரக்கம் இல்லை, மனது உருக்கம் இல்லை, நீதி இல்லை அப்படின்னு சொன்னாலே நம்ம கர்த்தருக்கு பயப்படல, அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இல்லைன்னு அர்த்தம். அப்போது கர்த்தருடைய நாமத்தை மகிழ்ந்து அவங்களுக்கு சொல்கிறேன். நான் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமாய் நடப்பிக்கிற மனுஷன் அவன் என்ன பண்ணுவாங்களாம்? பாக்கியவான்களே. அந்த கர்த்தர் இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வச்சு வைக்கிறாரு. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுறதே ஞானத்தின் ஆரம்பம். அதே போல் கர்த்தருக்கு பயப்படுறதே ஆசீர்வாதத்துக்கு ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுறதே ஆஸ்திக்கு ஆரம்பம். கர்த்தருடைய பயப்படுற யார் பயப்படுறாங்களோ அவங்க வீட்டில் நீதி என்றைக்குமே நிலைத்திருக்கும். கர்த்தருக்கு பயப்படுறவங்க வீட்டில் அவங்க சந்ததி பலத்து இருக்கும். அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குறைவுமே இருக்காது. நல்லா படிப்பாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க, உத்தமமாக இருப்பாங்க. நான் கர்த்தருக்கு பயந்தால் தானே என் குடும்பம் நல்லா இருக்கும். நீங்கள் கர்த்தருக்கு பயந்தால் தானே உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். பயந்தாமல் நடிக்கக்கூடாது. யாராவது ஊழியக்காரர் வந்துட்டாங்கன்னா அப்படியே உண்மையாக உத்தமாக இருக்கிறது போல் காட்டிக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களில் ஆசீர்வாதத்தை எழுந்து தவிச்சிட்ருக்குறாங்கங்க. ஏசப்பாவுடைய பிள்ளைய ஏசப்பான்னு சொல்கிறவங்க நிறைய கைகளில் சிகரெட் இருக்குது, பீடி இருக்கிறது, ட்ரிங்க்ஸ் இருக்கிறது, கஞ்சா இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவன் கூட இருக்கிற பசங்க எல்லாருமே கஞ்சா அடிக்கிற பசங்க தான். ஆனால் அவன் ரசிக்கப்பட்டு ஆனசம் எடுத்துகிட்டு ஆண்டோடைய அன்புக்குள்ளே இருந்தவன் உலகத்தை போய் உட்காந்துட்டான். அவன் நல்லா இருப்பானா எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அவனுடைய ஆசீர்வாதங்களை தேவன் ஸ்டாப் பண்ணி வச்சிருவார். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ரொம்பவும் பயப்படணும். கர்த்தருக்கு தான் பயப்படணும். உலகத்துக்கு பயந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் நல்லா இருக்கணுங்க. இந்த மாதம் செப்டம்பர் முழுக்க கர்த்தர் நமக்கு ஒரு பாதை கொடுத்துருக்கிறார். அக்டோபரை நம்ம ஆசீர்வாதத்தை சுரந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுங்க. அவர் கட்டளையில் மிகவும் பிரியமாக இருங்க. அப்போதாங்க நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக பிள்ளைகள் ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.